லவ் யூ கோயா. வெயிட் என்ன சம்பவம்னு சொன்னால் சரியாக 12 மணிக்கு, எத்தனை மணி மணிக்கு போவோம், சரியாக 12 மணிக்கு வந்து இன்றைக்கி வேறு லெவல் சர்ப்ரைஸ் ஒன்று செய்ய போகிறோம். நாங்கள் இதோட வந்து இரவு நைட்டில் வந்து 12 மணிக்கு செய்ய சர்ப்ரைஸில் வந்து இது 2வது சர்ப்ரைஸ். 2026ஆம் ஆண்டு வந்து 4வது சர்ப்ரைஸில் வந்து நாங்கள் சரியாக 12 மணிக்கு வந்து மிட் நைட் 12 மணிக்கு வந்து நாங்கள் நிற்கிறோம். என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியாயா. இன்றைக்கி சம்பவம் என்னென்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து எப்படின்னு சொன்னால் வந்து இன்றைக்கி அன்பு கணவர் வந்து தங்களோட மனைவிக்கு வந்து ஸ்பெஷலாக வேறு லெவல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று செய்ய போகிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு கேர்ளுக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று 25 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு மனைவி கோபியாக்கு தான் நாங்கள் இந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம். ரைட், ஓகே. நாங்கள் என்னென்னு சொன்னால் நைட்டில் கேர்ள்ஸை விட்டு வந்து போகிறோம் இல்லை. ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்களோட கணவர் வந்து எங்களோட வாரத்தால் வந்து நாங்கள் இந்த சர்ப்ரைஸை வந்து வேறு லெவலாக செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தரமான வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். வந்து மிட் நைட்டில் யாருமே பார்க்க முடியாது. போகிற வழியில் பேயாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்ப்போம். இப்போவே அதெல்லாம் முக்கியமாக திரும்புறதை பார்த்தா இப்போவே பயமாக இருக்குது. சத்தம் மூடாமல் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு பயங்கரமாக இருக்க போகுது. நாய் பேய் எல்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எங்களை யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நினைச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எங்கள் டிக்டாக்ல ஃபுல் வீடியோஸை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு நாங்கள் தரமான வீடியோஸ் வந்து சந்திப்போம். பாங்க. ரைட், ஓகே. நாங்கள் வந்து இப்போ சரியாக வந்து இப்போ இரவில் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ அந்த டைமை காட்டப்புறம் பாருங்கள். சரியாக வந்து 11:48. என்னடா அவன் இரவில் வந்து பேய் வாராட்டத்துலலாம் வந்து கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா புக்கில் பார்த்தா ஏதோ ஒன்று போனமாக இருந்துச்சு. இதே போல் தான் இந்த டைமில் நாய் குளிக்க போகுது பேய் வரப்போகுது. ஸோ இந்த டைம்லேயும் வந்து நாங்கள் அழகாக சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம். யாருக்கு செய்ய போகிறோம் உங்களுக்கு சொல்லிட்டு ரைட், ஓகே. நாங்கள் வைக்கமாக போய் கொண்டிருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே வீட்டு பார்ப்போம் நாங்கள். ஓகே, ரைட், ஓகே. நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் நினைக்கிறோம். நாங்கள் வந்து முக்கியமாக எங்களை சமூகதாஸ் எங்களுடைய எடிட்டர்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே போய் கொண்டிருக்கிறோம். இன்னொரு சம்பவம் என்னென்னு சொன்னால் வந்து பக்கத்தில் நெருங்கிட்டோம். இப்போ வந்து கணவர் வந்து தங்களுடைய அன்பு மனைவிக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து செய்ய போகிறாங்க. பக்கத்தில் நெருங்கிட்டோம். என்ன பயம்னு சொன்னால் வந்து அங்கே ஒரு 5 அடியில் ஒரு நாய் பிடிக்காமன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய் பிடிச்சின்னு சொன்னால் குறவலை தான் கடைசி எங்களுக்கு பிடிக்கிறது. அப்படி ஒரு சம்பவத்தில் போய் கொண்டிருக்கோம். நாய் குளிச்சு எங்களுடைய வீக்கே சர்ப்ரைஸில் யாரையும் காணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு நாய்கிட்ட வந்து கேட்டு பாருங்க அப்படி இருக்குது என்னடா ஏ சொல்லி அப்படி ஒரு பயத்தில் போய் கொண்டிருக்கோம். சரி, நாங்கள் வந்து இப்போ கிட்ட வரைக்கிட்டோம். என்னடா கல்லுன்னு ஆட்டுக்கல்லுன்னு பார்த்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்ட வந்து வரைக்கிட்டோம். நாயெல்லாம் அலட்டாயிட்டு போகுது. எல்லாம் நாய் மலட்டாயிட்டு 12 மணிக்கு எது நடக்க போகுது. நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கோம். பாட்டு போட்டு போனால் நான் என்ன செய்யணும்னு தெரியா. நான் பார்ப்பேன். ஃபுல்லாகவே நாய் வந்து போட்டு அந்த சத்தத்துக்கு கிடைக்குதான் இன்றைக்கு மாட்டிட்டாங்க. பாட்டை போடுவோம் அப்படின்னு. மணிக்கு வந்துட்டோம். சரியாக வந்து 11:53. எனக்கு 7 நிமிஷம் வரைக்கும் உள்ளே போகிறோம். இப்போ எல்லோரும் நிற்கிற வளைச்சி நாய் 2 வளட்டாயிட்டு வெக்கி மாமா தான் கடிக்க போகிறது தெரியாது. இல்லை பேசிக்கிற பாட்டு போடுவோம். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான்.
வீட்டு யாரும் இருக்கிறது கொலுசு வந்திருக்கு. ஆஹா இவன் அவனே தாப்பா. வீட்டு யாரும் இல்லை. வீட்டு யாரும் இல்லை. அப்போ வெளியே போகிறேன். யாரும் இல்லை. ஹலோ அக்கா. ஹலோ அக்கா, வீட்டு யாரும் இருக்கிற? ஹலோ அக்கா, அண்ணா வீட்டு யாரும் இருக்கிறீங்களா? லைட் போட்டு இருக்கு, வெளியில யாரையும் காணும். ஹலோ அக்கா, போலீஸ் வந்திருக்கு. அண்ணா இருக்கிறீங்களா வீட்டு யாரும்? ஹலோ. யாரும் இல்லை. நான் அப்போ போக ரெடி ஆகிட்டு வீட்டை யாரும் இல்லை. பிரச்சனை ஒன்று இருக்கு எனக்கு. ஹலோ. யோசிப்பா போலீஸ். ஹலோ, இது வேற போலீஸ். பாட்டு போட்டுதான் இந்த போலீஸ் வரும் உள்ள. கோபிகான்னு யாரும் இருக்கிறீங்களா? கோபிகா அக்கா, வெளியில கொஞ்சம் பாத்தீங்களா? உங்களை பார்க்க நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். வீடியோ பண்ணிக்கலாமா? ஓகே அக்கா, வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். சரியா 12 மணிக்கு வந்து எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி தரேன். வீடியோ எடுக்கலாமா? ஹலோ, இது உங்களோட வீடு தானே ஐயா? அக்கா வணக்கம். பயந்துட்டீங்களா போலீஸ்ன்னு சொல்லப்ப? இல்லை, பயந்துட்டீங்களா? இன்னும் நித்திரக்கல் எழுப்பி கேட்குறா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு? பர்த்டே. எத்தனை வயசு பர்த்டே? 25 வயசு. எதிர்பார்த்துறீங்களா சர்ப்ரைஸ் ஒன்று இப்படி சம்பவம் ஒன்று இருக்குன்னு சொல்லி? எதிர்பார்க்கல? சீரியஸாக எதிர்பார்க்கல? ஓகே, அந்த போலீஸ் மாதிரி சத்தம் போட கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி போலீஸ் நினைச்சிட்டீங்களா நீங்கள்? ரைட்டு. ஓகே, வந்து 12 மணிக்கு எழுப்பினதுக்கு போல சாரி, வந்து உங்களுக்கு அன்பான உறவுகள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது, நிறைய கிஃப்ட்லாம் அனுப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் ஒன்று தந்துருக்கோமே. உங்களோட அப்பாவுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கோம் தானே. 2வது ஓடஸில் வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து மிக்க 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 மகிழ்ச்சி அடைகிறோம். வீக்கே சர்ப்ரைஸ் ஆக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, 12 மணிக்கு அன்பான விஷயோட வந்து உங்களுக்கு அழகான ஒரு சாக்லேட் பொக்கேயோட உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. வந்து விற்கும் அப்படியே கொடுங்க பார்ப்போம். ஓகே, அப்படி சாக்லேட் பொக்கே எங்களுக்கு காட்டுங்க. ஓகே, இந்த 12 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து எழுப்பி இந்த சாக்லேட் பொக்கேல தராங்கன்னு சொன்னால் யார் தந்துருப்பாங்க உங்களுக்கு? டிலெக்ஷன் அண்ணாவா? ஹஸ்பண்டா? எங்கே இருக்கிறாரா? இங்கே இருக்கிறாரா? வெளிநாட்டில் இல்லையா? அப்போ வெளிநாட்டில் இருந்தால் இந்த கிஃப்ட்லாம் வந்துருக்கு. மலேசியாவில் வந்து வந்துருக்கு இந்த கிஃப்ட். மலேசியாவில் யார் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்களா? இல்லையா? அப்படி டிலெக்ஷன் தான் இருப்பார். எப்படி சொன்னார் அவங்கள்ட்ட? இங்கே நிற்கிறாரா? அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் எங்க நிற்கார்? எங்கே நீங்கள் ஆளை காண இல்லையா? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. ரைட். ஓகே, அதான் வந்து உங்களோட டிலெக்ஷன் வந்துட்டார். உங்களோட என்னென்னு சொல்லி கூப்பிடுவீங்க? உங்களோட டிலெக்ஷனு என்னென்னு சொல்லி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுங்க? பக்கத்தில் கூப்பிடுங்க பார்ப்போம். கூப்பிடுங்களேன், வைக்கப்படாது. 12 மணிக்கு வைக்கப்படுறாவது. நீங்கள் கூப்பிடுங்க, எப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லி. டிலெக்ஷன் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்றும் தரையில்லை. கிஃப்ட்லாம் தந்தவங்க வருவாங்க. நீங்கள் இப்போ உங்களோட கணவர்ன்னு சொல்லியிருக்கீங்க தானே. கூப்பிடுங்களா பக்கத்தில். ஓகே, விக்கி மாமா, இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கிஃப்ட்டை கொடுக்க அப்படியே கணவரை கூப்பிடுங்க பக்கத்தில். இன்னும் வைக்கமா கூப்பிடுறதுக்கு? கூப்பிடுங்களேன் பக்கத்தில். அப்படி அவரை ஃபோக்கஸ் பண்ணி. அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட ஒய்ஃபுக்கு பக்கத்தில் வாங்குவேன். ஓகே, வணக்கம். நாங்கள் வந்து வீக்கே சர்ப்ரைஸில் வந்து வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களோட மனைவிக்கு வந்து எத்தனை வயசு பிறந்த நாள்? 25 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சொல்லி நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருக்காங்க. ஆனால் உங்களோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கீங்களா? நீங்களா கொடுத்துருங்க? எனக்கு தெரியாது. இப்போ அவர் வந்து பார்த்தார், என்னடா சம்பவம் போட்டு கதவை திறந்தா எங்களுக்கு அடிக்க பார்த்தாராப்பா. என்ன சம்பவம் போட்டு பிறடா சஞ்சு வீக்கே சர்ப்ரைஸ் சொல்லத்தான். அப்போ பிரச்சனைலாம் வாங்க, என்ன பிரச்சனை இப்படி தான் சொல்லி தான் அப்புறம் வந்தாங்க. உங்களுக்கு வெளிநாட்டில் தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. முக்கியமாக அந்த கிஃப்ட்டை கொடுங்க பார்ப்போம். பிரித்து பார்ப்போம் அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே, அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம்.
கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே. ஓகே, இரவையில் 12 மணிக்கு எழுப்பி வந்தவங்களுக்கு என்ன தந்துருக்குறாங்க? ஹேண்ட்பேக் ஒன்று தந்துருக்குறாங்களே. அதே போல் அழகான இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. விற்கும் அதை கொடுங்க பார்ப்போம். என்ன கிஃப்ட்னு தெரியாது எங்களுக்கு. கொரியெல்லாம் இந்த கிஃப்ட் வந்துச்சு. டொஃபி மாதிரி இருக்கு. ஒரு வெளிநாட்டு டொஃபியோ மலேசியா டொஃபியோ தெரியா ஒரு வேலை ஒரு ஃப்ரிட்ஜ் பாருங்க. அதையும் என்ன கிஃப்ட் இருக்கும் ஸ்கெச் பண்ணுறீங்களா ஏதாவது? அது சரி, கிஃப்ட்டை பிரிக்கும் போதே உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பின யாருன்னு சொல்லலை நீங்கள்? என்ன டிலக்ஷன் தான்? எப்படி தெரியும் டிலக்ஷன் தான் சொல்லி? மாமி மாமி எங்கே இருக்கிறாங்க? லக்னோவில் இருக்கிறாங்க. ஆனால் மாமி இவங்க செய்யலி. உங்களோட கணவர்கிட்ட கேட்டால் உங்களோட கணவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு தம்பி யாரும் இருக்கிறாங்களா? தம்பி எங்கே நிற்கிறார்? தம்பி பக்கத்தில் வரையிலுமா தம்பி உங்களுக்கு? தம்பி வெக்கப்பட்டிக்கு அவரோட தம்பி தான் செஞ்சுருப்பாரோ? 12 மணிக்கு போதுமையா நீங்கள் வரத்ததானே? ஓகே, நீங்கள் அந்த கிஃப்ட்டை பிரித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கல. நீங்கள் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கிறது கொடுத்துட்டாமன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வைக்குமாவா அப்படி தானே? என்ன கிஃப்ட் இருக்குன்னு தொட்டு பார்க்க இரும்பு மாதிரி இருக்குன்னு கடவுளை என்ன செய்வீங்க செஞ்சுருக்காங்க தெரியாது. என்னென்னு தெரியாத பார்ப்போம். ஓகே, என்ன இருக்குது உள்ள? உரிக்க தோல் அதில் வெங்காயம் என்ன இருக்குல்ல கடுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. அழகான ஒச்சு ஒன்று இருக்கேன். இந்த ஒச்சை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட விற்கமா மட்டும் கொடுங்க. விற்கமா அந்த ஒச்சை வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒச்சுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கா. அதே போல் வந்து உங்களுக்கு அழகான கேக் ஒன்று இருக்குது. விற்கமா அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு மிட் நைட்டில் வந்து இங்கே எங்களுக்கு கேட்க திருப்பி காட்டுங்க எங்களுக்கு அப்படியே. ஓகே, உங்களுக்கு மிட் நைட்லேயும் வேறு லெவல் கேக் கொண்டு தந்துருக்கு உங்களுக்கு வந்து. அதே போல் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட் என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலை. சர்ப்ரைஸ் யார் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஃபைனல் கிஃப்ட் ஒன்று தரோம். இந்த கிஃப்ட்லாம் எல்லா சம்பவம் இருக்குது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே யாராக இருக்கும்? ஓகே, உங்களுக்கு நெருங்கி சொந்தங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் யாராக இருக்கும்? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? திரும்பி பார்க்கறத பார்த்தா அவர் தான் செஞ்சு. எப்படி சொல்லுங்க டிலெக்ஷன் சொல்லி? அண்ணா நீங்கள் செஞ்சீங்களா? ஒரே முடிவில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வரக்குள்ளேயும் வந்து அண்ணா வந்து பார்த்துட்டு சொன்னால் எங்கே தம்பி போகிறீங்கன்னு சொல்லி நான் அண்ணா இப்படி தானா சம்பவம்னு சொல்லி யாருன்னு கேட்டால் அவர்கிட்ட நாங்கள் சொல்லலை. நாங்கள் யாராக இருக்கும்? அவங்களோட அம்மாவா? அம்மா ஆனால் வெளிநாட்டில் இருந்து தானே இது வந்திருக்கு. நிற்குமா அப்படி தானே? மாமியோட பேர் என்ன உங்களோட? அனுசா மாமியோ? மாமியை பிடிக்குமா உங்களுக்கு? மாமியோட மகனை பிடிக்குமா? அவர் ரைட், ஓகே. உங்களுக்கு ஃபைனல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று. இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. எங்களுக்கு பார்த்த மாதிரி வந்து இந்த கிஃப்ட்டை வந்து காட்டணும். பிறகு தான் வந்து நீங்கள் பிரித்து பார்க்கணும். சரி, அதாவது திருப்பி பார்க்கணும். ஓகே, இதை வைக்குமா கொடுங்க பார்ப்போம். எங்களை பார்த்த போலே இந்த கிஃப்ட்டை பிரிச்சுருக்கணுமா? ஓகே, நான் நினைக்கிறேன் அது பக்கத்தில் மிக்கமாமா அவரை கணவரையும் கூப்பிடுவோம் நாம. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சாக்களாக கூட இருக்கலாம். சரி அண்ணா, நீங்கள் யாராவது யோசிக்கிறீங்களா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் யார் செஞ்சிருப்பா? தெரியல. நித்ரா நலி பற்றி கேட்குற கல்யாணி. ஓகே, உங்களோட வைஃபுக்கு பக்கத்தில் வாங்க. ஓகே அக்கா, அந்த கிஃப்ட்டை நீங்கள் பிரித்து பார்ப்போம் நான் என்ன இருக்குன்னு சொல்லி. சரியா? ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடாதா? இந்த கிஃப்ட்டை வந்து பிரிக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க டான்ஸ் ஆடி பிரிக்கணுமான்னு சொல்லி. அதே டான்ஸ் ஆடி பிரிப்போம். NCS தமிழ் BGM பார்க்கக்கூடாது. பார்த்தீங்களா? இல்லை பார்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு நான் சிச்சுவேஷன் சாங் ஒன்று போட போகிறேன். இந்த சாங்கோட எனக்கு கண்டுபிடிக்க நினைக்கிறேன்னா அம்மா அம்மா என்ன பாட்டு வர சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டு? பார்க்கக்கூடாது. தூக்கி காட்டுங்க எங்களுக்கு. இந்த பாட்டை கேட்டுட்டு சொல்லணும் யார் செஞ்சிருப்பாங்க. சரியா? இது ஒரு ஸ்டெப் வந்து ஓகே. மாமன் அடிக்கடி வருது. மாமன் இந்தியாவில் வந்து என்ன சொல்லுவாங்க? இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஐயோ 12 மணிக்கு எழுப்பி சவேச மாமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருப்பானா? இப்ப பாருங்க நீ யார் இருக்காங்கன்னு சொல்லி.
யார் இருக்கிறாங்க? மாமான்னு சொல்லி சாமி சொல்லி உங்களோட மாமா உங்களுக்கு பக்கத்துல இருக்காரு. உங்களோட மாமா வந்து இப்ப சொல்லுங்க யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி. ரிலேஷன் செஞ்சிருப்பாங்களா? எத்தனை வருஷம் லவ் உங்களோட லவ்? நம்ம லவ் ஸ்டோரி என்ன மிக்க மாமா எத்தனை வருஷம் காதல் கூட? 1.5 வருஷம். கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் இப்போ நீங்கள்? 1 வருஷம் ஆகிட்டு. அப்போ இன்றைக்கி அனிவர்சரியா உங்களோட அப்படியா? ப்ரப்போஸ் பண்ணி அனிவர்சரியா? ஓகே, நான் பிரதர்கிட்ட அப்படியே கேட்போம். வந்து இன்றைக்கி 12 மணிக்கு நாங்கள் இப்படி தான் இரவியில் வதை பண்ணாங்க. பிரதர் ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா இல்லை அக்காவை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க? அவள் தான் ப்ரப்போஸ் பண்ண. பார்த்தீங்களா சம்பவம் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து என்ன சம்பவம்னு சொன்னால் வந்து எப்படி அக்கா வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களோ இன்றைக்கி ஃபைனலாக அதே எங்களுக்கு ப்ரப்போஸ் வந்து நாங்கள் பார்க்கணும். அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கோம். விற்கமா அதை கொடுங்க, ஃப்ரேமாக வாங்கிருக்க விற்கலாமா? சிச்சுவேஷன் சோங்கோட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும். நாங்கள் அதை வந்து நாங்கள் டிரெக்ஷன் பக்கத்தில் வாங்க. ஓகே, ஓகே, என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க இந்த 12 மணிக்கு? எப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா அதே மாதிரி என்ன சொன்னால் அவர் வந்து போய் சொல்ல மாட்டார். உங்களோட கணவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவேன் எப்படி ப்ரப்போஸ் பண்ண. ஓகே, நீங்கள் அது கிஃப்ட் கொடுக்காட்டி எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? மெசேஜ்லானா? ஓகே, அது மெசேஜில் அப்படியே போகட்டும். இப்போ நாங்கள் வந்து பழைய காதலுக்கு போகிறோம். பூக்கொத்து கொடுத்து உங்களோட அன்பு கணவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி கூப்பிட்றீங்க? நீங்கள் டிலெக்ஷன் சொல்லி என்ன ஐ லவ் யூ டிலெக்ஷன் சொல்லி சொல்லுங்க. ஓகே, அதை வெக்கத்தோட வெக்க பாருங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ சர்ப்ரைஸ்க்கு 12 மணிக்கு எழுப்பி உங்களுக்கு தந்திருக்காரு. அவருக்கு ஒரு லவ் இல்லைன்னு சொன்னா என்ன டிலெக்ஷன் என்னன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு ஒரு பலன் இல்லை எங்களுக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எல்லாம் கண்ணை போடுவோம். வைக்குவோமா? கண்ணை போடுங்க, வைக்குவோமா? கேமராமேன் கண்ணை போடுங்க. ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஐ லவ் யூ டிலெக்ஷன். அவ்வளோ. ஐயோ வெக்கம். 1 வருஷ காலம் போயிட்டு இதுக்கு பிறகு வெக்கப்பட்டு பேசணும். கொடுங்க, டக்குனு கொடுங்க. ஓகே, உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேறு பாட்டு ஒன்று போடி அப்படின்னா பாட்டை கொடுத்துருவீங்களா? ஓகே, நான் சொல்கிற போது சொல்லுங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள். என்ன பார்த்து சொல்லுங்கள்? அவரை பார்த்து சொல்லுங்கள். ஐயோ 2 சரி. ஓகே ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. பிரதர் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி கொடுங்க பிரதர். இப்போ தான் சம்பவம் இருக்கு. ஓகே, இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்க பிரதர். என்னென்னு சொல்லி கூப்பிட்றீங்க உங்களோட ஒய்ஃபை? கோவியான்னு. ஐ லவ் யூ கோவிகான்னு சொல்லி கொடுங்க பாபு. கொடுங்க. ஓஷா ஃபயர் 12 மணிக்கு மிட் நைட்டில் இரவு சரியாக 12 மணிக்கு நாங்கள் காதல் விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா சரி, நாங்கள் இன்றைக்கி ஃபுல் ஹாப்பி ஆயிரும். இந்த 12 மணிக்கு கண் மணிக்கு வந்து ஹாப்பி ஆயிரும். அவர் ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணுவோம். நான் கணக்கு விட்டேன். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சொல்ல வேணாம் கொடுங்க. இப்போ சொல்லுங்க, சும்மா டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சொல்ல போறீங்க. ஓகே, வந்துட்டு வாய்க்கிட்ட வந்துட்டு சொல்லுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, அக்கா வந்து வெக்கப்பட்டு கொண்டிருக்காரு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அழகாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல வந்து 12 மணிக்கு அனுப்பி ஹாப்பியா? நீங்கள் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களை எதிர்பார்த்துருக்கீங்களா லைஃப்பில்? இல்லை இப்படி ஒரு சர்ப்ரைஸ் யாரும் செஞ்சுருக்காங்களா? பெஸ்ட்டான சர்ப்ரைஸ் தானே உங்களுக்கு. என்ன ரைட், உங்களோட அன்பு கணவர் பக்கத்தில் இருக்காரு. என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த 12 மணிக்கு? தேங்க்யூ. அவ்வளோதானா? 12 மணிக்கு அவ்வளோதான். ஒரு லவ் யூ இல்லை என்னையா நீங்கள்? ஓகே, அப்போ கேக் கட் பண்ண வேணே. ஒரு லவ் யூ சொல்லுங்கள் எங்களுக்கா ப்ளீஸ் ஒரு லவ் யூ சொல்லுங்கள். ஒரு சின்ன ஹக் உண்டு எல்லாத்துக்கும் மேலே. ஓகே, நாம் கேக் கட் பண்ணுவோம். நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு விரும்பல. ஓகே, கட் பண்ணுங்க. ஏனென்றால் உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால்